ஏற்கனவே ஒடிசா தேர்தலின் போது தமிழக மக்களை திருடர்னு சித்தரிச்சாரு. இப்போ வந்து அடாவடி பேர் வழிகள் அப்படி சித்தரிக்கிறார் அப்படிங்கிற விமர்சனம் வந்திருக்கு. பச்சை பொய்யை சொல்கிறாரு மோடி. ஜம்மு காலத்தில் வடிகட்டினா பொய். அண்ட புழுகு ஆகாச புழுங்குவாங்கல்ல தான். இந்த கவுண்டமணி படத்தில் வரும், ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம், ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லலாம், அது கிலோமீட்டர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாது. அந்த கதை தான். அந்த மாநில அரசு அனுப்பிய குழு அது பொய் என்று சொல்லியிருக்கிறது. நிதிஷ்குமார் வாயை திறந்து இப்போ பேசும். கேவலம் வாக்கு வங்கி அரசியலுக்காக 2 மாநிலங்களுக்கு இடையிலான உறவை சீர்குலைக்கக்கூடிய காரியத்தை ஒரு நாட்டோட பிரதம மந்திரியே செய்யும்போது முதலமைச்சர் வாய்மூடி மௌனமாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. மோடி அவர்கள் பேசினது உண்மையா இருந்தாலுமே அவர் தான் பிரதமர், அவர் நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா? அதுதாங்க இதில் இருக்க ஆபத்தை. அண்ணாமலை அவர்கள் மூடி போட்டிருந்தாங்கன்னா திமுக யாருக்குமே தெரியாதுங்க. பீகார் தேர்தலையும் சரி, ஒடிசா தேர்தலையும் சரி, எல்லாமே திமுகவை தான் டார்கெட் பண்றாங்க இல்லையா? இது எப்படி எடுத்து? அதான் அவங்களோட முரண்பாடு. கும்படி பூண்டியை தாண்டினா திமுக யாருக்கும் தெரியாதுன்ட்டு நாட்டோட பிரதம மந்திரி எதுக்கு பீகார் எலெக்ஷனில் போய் திமுக பற்றி பேசுகிறாரு? மத்திய பிரதேசத்தில் பேசினாரு, மகாராஷ்டிராவில் பேசினாரு, ஒடிசாவில் போய் அமித்ஷா பேசினாரு. திமுகவை வசப்பாடலைன்னா பிஜேபிக்கு தூக்கம் வராது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் பீகாரிகள் யாருமே இங்கே துன்புறுத்தப்படல, இங்கே துன்பமாக இருக்கிற ஒரே பீகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா RN ரவி அவர்கள். நகைச்சுவே அவங்க சொல்கிறாங்க. எந்த மாநிலத்திலேருந்து பிறந்து வந்திருந்தாலும் இந்த ரவி அப்படின்னா இருப்பார். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பீகார் தேர்தல் இன்னும் 6 நாட்கள் நடைபெற இருக்குது. இந்த சூழல்ல பிரதமர் மோடி அவர்கள் பீகார்ல பரப்புரையின் போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பீகார் மக்கள் வந்து தொடர்ச்சியா துன்புறுத்தப்படுறாங்க, திமுக மேல குற்றச்சாட்டுறாரு. ஆனா ஒட்டுமொத்தமா வந்து தமிழக மக்களை இழிவுபடுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்திருக்கு. ஏற்கனவே ஒடிசா தேர்தலின் போது தமிழக மக்களை திருடர்னு சித்தரிச்சாரு. இப்போ வந்து அடாவடி பேர் வழிகள் அப்படி சித்தரிக்கிறார் அப்படிங்கிற விமர்சனம் வந்திருக்கு. உங்களோட பார்வை? ரொம்ப தவறான ஒரு பேச்சை பிரதமர் பேசுகிறார். இது ரொம்ப வேதனையானது, வருந்தத்தக்கது, துரதிருஷ்டவசமானது. பச்சை பொய்யை சொல்கிறாரு மோடி. ஜம்மு காலத்தில் வடிகட்டினா பொய். அண்ட புழுகு ஆகாச புழுங்குவாங்கல்ல தான். இந்த கவுண்டமணி படத்தில் வரும், ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம், ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லலாம், அது கிலோமீட்டர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாது. அந்த கதை தான். 2 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருக்க பீகார்லேருந்து வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதா ஒரு வதந்தி பரவியது. அந்த வதந்தியை பரப்பியது பீகாரில் இருந்த ஒரு தனிநபர். அவர் அங்கேருந்து தமிழ்நாடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வந்து மதுரையில் 9 மாதம் ஜெயிலே வச்சாங்க. அதன் பிறகு விடுதலையாகி அவர் போனார். இப்போ பிஜேபியில் அவர் முக்கியஸ்தராக இருக்கார். அப்போ நிதிஷ்குமார், தேஜஸ்வி எல்லாம் ஒன்றா இருந்த பீரியட். பீகார்லேருந்தே ஒரு குழு வந்து இங்கே ஆய்வு பண்ணிச்சு. IAS அதிகாரிகள் குழு வந்து ஒன்று ஆய்வு செய்யும். தமிழ் தெரிந்த ஒரு IAS அதிகாரி இங்கே வந்து ஆய்வு பண்ணார். அப்படி எந்த விதமான துன்புறுத்தலுக்கும் பீகார் தொழிலாளர்கள் இங்கே ஆளாகவில்லை என்று அவங்க அறிக்கையை கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. குறிப்பாக பீகார், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, அஸ்ஸாம் போன்ற கிட்டத்தட்ட 5-6 மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலிருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில். இந்தியாவில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பெரிய அளவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து 80 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் வரைக்கும் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அந்தந்த மாநில அரசுகள் இந்த அளவுக்கு சலுகைகளை வந்து கொடுத்தது கிடையாது. அவங்களோட கல்விக்காக சிறப்பு திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், குழந்தைகள் பராமரிப்பு, இந்த மாதிரி பல திட்டங்களை தமிழ்நாடு அரசு வந்து செயல்படுத்திட்டு இருக்கு. இது வந்து இப்போ நீங்கள் வந்து அதிகமாக புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கூட புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இவ்வளவு சலுகைகளை அந்த அரசுகள் கொடுப்பதில்லை, சம்பந்தப்பட்ட மாநில அரசு. தமிழ்நாடு அரசு, குறிப்பாக ஸ்டாலின் அரசு 2021 பதவிக்கு வந்த பிறகு உண்மையிலேயே புலம்பெயர் தொழிலாளர்களுடைய நலனுக்காக நிரம்பவே செய்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை யாரும் தெருவில் போனவங்க சொன்னால், இல்லை நாளாந்தர அரசியல்வாதி சொன்னால் அதை கடந்து போகலாம். ஒரு நாட்டின் பிரதம மந்திரி ஒரு பச்சை பொய்யை இப்படி சொல்கிறாரு. அந்த மாநில அரசு அனுப்பிய குழு அது பொய் என்று சொல்லியிருக்கிறது. நிதிஷ்குமார் வாயை திறந்து இப்போ பேசும். கேவலம் வாக்கு வங்கி அரசியலுக்காக 2 மாநிலங்களுக்கு இடையிலான உறவை சீர்குலைக்கக்கூடிய காரியத்தை ஒரு நாட்டோட பிரதம மந்திரியே செய்யும்போது முதலமைச்சர் வாய்மூடி மௌனமாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒன்று. ஏன்னா அவங்க மாநில அரசோட குழுவே அது பொய் என்று சொல்லி இருக்கிறது. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆற்றிய பங்கு என்பது அளப்பரியது. 11% இன்றைக்கி நம்ம growth ரேட் இருக்குது, இந்தியாவிலே நம்பர் 1 அப்படின்னு சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார், மத்திய அரசாங்கத்தோட நித்தி ஆயோக் புள்ளி விவரங்களை வைத்து. அதில் இந்த புலம்பெயர் தொழிலாளர்களோட பங்கு மிகப்பெரிய பங்கு. புலம்பெயர் தொழிலாளர்கள் இல்லை என்றால் தமிழ்நாட்டால் இந்த வளர்ச்சியை எட்டி இருக்க முடியாது.
அந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் ஆபத்து இல்லாமல் தான் தமிழ்நாடு அரசும் அவர்களை பார்த்துக் கொள்கிறது, தமிழ் சமூகமும் அவர்களை பார்த்துக் கொள்கிறது, தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துக் கொள்கிறார்கள். இதில் ஒரு பச்சை பொய்யை ஜம்காலத்தில் வடிகட்டின பொய்யை பிரதம மந்திரி பேசுறதுன்றது, இதுதான் ஒரிசால போய் பாண்டியன்ற ஐஏஎஸ் அதிகாரியை குறி வச்சு தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒருத்தவன் ஆளலாமான்னு அமித்ஷா கேட்டார். இவர்கள் எந்த அளவுக்கு தேசபக்த யோகியர்கள் என்பதற்கு அதுவே உதாரணம். ஓட்டை வாங்குறதுக்காக மோடி இதெல்லாம் பேசுகிறாரு. இன்னும் 10 நாள் இருக்குது எலெக்ஷனுக்கு. இன்னும் இந்த மாதிரி பல பேச்சுக்களை நாம் எதிர்பார்க்கலாம். மோடி அவர்கள் பேசினது உண்மையா இருந்தாலுமே அவர் தான் பிரதமர், அவர் நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா? அதுதாங்க இதில் இருக்க ஆபத்தை. ஒருவேளை அது உண்மைன்னா அதை பிரதம மந்திரி பேசக்கூடாது. எல்லாருக்கும் தானே பிரதம மந்திரி, போட்டவன் ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாருக்கும் நீங்கள் தானே பிரதம மந்திரி. அப்போ இப்படிப்பட்ட பேச்சை நீங்கள் பேசலாமா? அதுவும் ஒரு பொய் பேசலாமா? ஒரு மாநிலத்தில் தோத்தா தான் என்ன தலையாக மொழிகிட போகுது உனக்கு? அப்போ பிஜேபி எவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்து போயிருக்கிறது, மோடி அரசியலுக்காக என்ன வேண்டுமானாலும் பேசுவார் என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணம். இது 2 மாநிலங்களுக்கு இடையே பகை உணர்ச்சியை வளர்ப்பதற்கு தான் உதவும். அதே போல அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட முன்னாள் தலைவர் ஒரு இடத்துல பேசும்போது கும்முடி பூண்டிந்தான்னா திமுக யாருக்குமே தெரியாதுனாரு. பீகார் தேர்தலையும் சரி, ஒடிசா தேர்தலையும் சரி, எல்லாமே திமுகவை தான் டார்கெட் பண்றாங்க இல்லையா? இது எப்படி எடுத்துக்கிறது? அதான் அவங்களோட முரண்பாடு. கும்முடி பூண்டியை தாண்டினா திமுக யாருக்கும் தெரியாதுன்ட்டு நாட்டோட பிரதம மந்திரி எதுக்கு பீகார் எலெக்ஷனில் போய் திமுக பற்றி பேசுகிறாரு? மத்திய பிரதேசத்தில் பேசினாரு, மகாராஷ்டிராவில் பேசினாரு, ஒடிசாவில் போய் அமித்ஷா பேசினாரு. திமுகவை வசப்பாடலைன்னா பிஜேபிக்கு தூக்கம் வராது. நீ திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது, ஊழல், குடும்ப அரசியல், அதெல்லாம் இருக்குது. ஆனால் புலம்பெயர் தொழிலாளர்களை திமுக அரசு தாக்குகிறது, தமிழ்நாட்டில் அவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது அப்பட்டமான ஒரு பொய், உண்மைக்கு மாறானது. திமுகவை எதிர்ப்பவர்கள் கூட இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது தமிழ்நாட்டின் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, வெறும் திமுக மேல இல்லை, தமிழ்நாட்டு மக்களின் மீது, தமிழர்களின் மீது வைக்கக்கூடிய ஒரு புகார், ஒரு குற்றச்சாட்டு. இது பொய். அடிப்படையில் அப்படி இல்லை. தமிழர்கள் அப்படி பிகாரிகளை நடத்தவில்லை. தமிழக அரசும் புலம்பெயர் தொழிலாளர்களை நன்றாக பார்த்து கொள்கிறது. அப்போ உண்மைக்கு மாறான தகவல்களை எதற்காக பிரதம மந்திரி பேசுறாருன்றது வாக்கு வங்கி அரசியல் தான். இதை விட அதிகமாக கச்சத்தீவை பற்றி பேசினாங்கல்ல. ஜெயிக்கணும்னா எந்த எல்லைக்கும் மோடி போவார், அதோட விளைவு தான் இது. இந்த பொய் பிரச்சாரம் பீகார்ல எடுபடும் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வச்சு அங்கே எடுப்படாதுங்க. பிஜேபி அங்கே ஜெயிக்கலாம், தோக்கலாம், இதை வச்சுலாம் அது எடுப்படாது. இது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே அது உண்மையிலே இங்கே இருக்க பிகாரிகளுக்கு ஆபத்து இல்லை என்பது அவங்களுக்கு நன்றாக தெரியும். தெரிஞ்சிருந்தா அது இதுக்கு முன்னாலே பேசியிருப்பாங்க. இவ்வளவு நாள் இல்லாமல் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் அதை ஏன் பேசுறாரு? நிதிஷ் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அதனால இது டிசைடிங் ஃபேக்டராக இருக்காது. என்டிஏ ஜெயிக்கலாம், தோக்கலாம், நமக்கு தெரியாது. கரெக்டாக 15 நாள், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை ரிசல்ட் 14ஆம் தேதி அன்னைக்கு தெரிய போகுது. தோத்தாலும் பிஜேபி, ஜெயிச்சாலும் இது காரணமாக அமையாது. இது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஒரு பச்சை பொய்ய ஜம்மு காலத்தில் வடிகட்டின அண்ட புழுக, ஆகாச புழுக பிரதம மந்திரி புழுகி கொண்டிருக்கிறார். பீகார் ஆண்டுறது கிட்டத்தட்ட 20 வருஷமா நிதிஷ்குமார் தான் மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு. ஆனாலுமே அங்க இருக்கிற இங்க மக்கள் புலம்பெயர்ந்து வரவங்க எல்லாருமே என்ன வேலை பண்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஆனா பீகாரோட வளர்ச்சிக்கு அவர் என்ன செஞ்சாரு, இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யாதனாலதான் இங்க வராங்க அப்படிங்கிற ஒரு டிபேட்டும் கிளம்பிருக்கு. அது உண்மைதான். மிகவும் பின்தங்கிய மாநிலம். நேற்றைக்கு முன்தினம் இந்து பத்திரிகையில் கட்டுரையில் சோஷியல் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வள குறியீட்டில் கடைசி மாநிலமாக இருக்குது. இந்தியாவோட 28 மாநிலங்களில் கடைசி மாநிலமாக பீகார் இருக்குது. இது ரொம்ப வேதனையானது. அதுக்கு முன்னால் இருந்த லல்லு பிரசாத் யாதவோட ஆட்சி, ஜங்கிள் ராஜ் காட்டாட்சி நடத்தினார் ஜல்லு, சந்தேகமே இல்லை. கொத்து கொத்தாக மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள். ஜங்கிள் ராஜ் தான் அங்கே நடந்தது. அதுக்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட தவறுகள் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இங்கே நிற்குது. 20 வருஷத்தில் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாதுன்றது உண்மை. ஆனால் பெண்கள் மத்தியில் நிதிஷ்க்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்றது உண்மை. அவங்க இந்த 10,000 ரூபாய் இப்போ பெண்களுக்கு கொடுத்தது மாடு வாங்குறது, ஆடு வாங்குறதுக்கெல்லாம் உபயோகமாக இருக்குது. ஆடு 2 தடவை குட்டி போடுன்றாங்க. ஸோ பெண்கள் வாழ்க்கையில் அவர் ஒளியேற்றி இருக்கிறார். பெண்கள் வாக்குகள் சாலிடாக நிதிஷ்கிட்ட இருக்குது, பிஜேபி கிட்ட இல்லை, நிதிஷ்கிட்ட இருக்குது. நிதிஷை காமிச்சு தான் பிஜேபியில் அங்கே ஜெயிக்க முடியுது. ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டில் பிஜேபி 24% ஓட்டை என்றைக்குமே தாண்டினதில்லை. பட் இந்த முறை ஜெயிச்சா அவங்க ஒரு கட்டத்தில் நிதிஷை நகர்த்திட்டு பிஜேபி ஆட்சி பிடிச்சிடும், பிஜேபி சிஎம் வந்துருவார். ஸோ நிதிஷ் 20 ஆண்டு கால நிதிஷ் ஆட்சியில் பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை என்பது உண்மை. அதுக்கு முன்னால் இருந்த பீகாரை நாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டோம்னா தான் இது புரியும். வெறும் நிதிஷை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த 20 ஆண்டுகளில் ஓரளவு அவர் சாதித்திருக்கிறார் என்பது உண்மை. பட் அங்கே ஜாதியும் வறுமையும் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். நீங்க சொன்ன மாதிரி 10,000 கொடுத்தது இங்க தமிழ்நாட்டில் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா பெரிய அளவுல விமர்சனம். மோடி அவர்களே இலவசங்களுக்கு எதிராக பேசினாரு. அது அப்படிதான். ஒன் டைம் பேமெண்ட்டாக 10,000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சிடறான். நீங்க மாசம் 1000 ரூபாய் கொடுத்து ஜெயிக்கலான்னு பாக்குறீங்க உரிமை தொகைன்னு. அவன் ஒரே டே 10,000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சிடறான். எல்லாம் ஒன்று தான். என்ன வித்தியாசம் இருக்குது? இன்ஃபேக்ட் அவனாவது என்ன சொல்றான், 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறேன், அதுக்கு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் சொல்றான். நீ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுப்போம், இல்லைன்னா 10,000 வச்சு பண்ணுறான். இது லஞ்சம் தான், பட்டமான கேஷ் ஃபார்வர்ட்ஸ் தான். அவன் ஒன் டைமாக கொடுக்குறான், நீங்கள் மாதம் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். இது எல்லா மாநிலமும் கொடுக்குது, தமிழ்நாடு மட்டும் இல்லை. மகாராஷ்டிராவில் லட்கி பெஹன் ஸ்கீம்னு 2,100 ரூபாய் கொடுக்குறது. அவன் முக்கியமந்திரி ரோஸ்கார் யோஜனான்னு அவன் கொடுத்துன்னு இருக்கான். கர்நாடகாவில் கொடுக்குறாங்க.
மத்திய பிரதேசத்தில் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட எல்லா மாநில அரசுகளுமே பெண்கள் வாக்குகளை குறி வச்சு கொடுக்கக்கூடிய கேஷ் ஃபார் ஓட்ஸ் தான் அது. தமிழ்நாடு மட்டும் பண்ணல, எல்லாரும் பண்ணுறாங்க. பீகார் வந்து ஒரு படி மேலே போயிடுச்சு. ஒரு படி மேலே போய் அவன் ஒட்டுமொத்தமாக 10,000 ரூபாய் தூக்கி கொடுத்து 1,20,00,000 பெண்களுக்கு அதை கொடுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 1,20,00,000 பெண்கள்லாம் அப்படியே 3.5 லட்சம் கோடி பெண்கள் அந்த வாக்குகள் வந்து எப்படியே திரும்ப போகுது. 1,20,00,000 குடும்பங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்துக்கு 3 ஓட்டுனா கூட ஆச்சு, அதுவே 3.5 கோடி ஓட்டு வருது. ஸோ அங்கே என்டிஏக்கு தான் ஒரு வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. எனவே இன்னும் 2-3 நாளில் முக்கியமான சர்வேஸ் வரும், அப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் வந்திருக்க தகவல் என்டிஏக்கு தான் அங்கே அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் சொல்லப்படுது. பெண்கள் வாக்குகள் நிதிஷ்கிட்ட இருக்க வரைக்கும் நிதிஷை பதவியிலேருந்து அகற்றுவது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் பீகாரிகள் யாருமே இங்கே துன்புறுத்தப்படல, இங்கே துன்பமா இருக்கிற ஒரே பீகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா RN ரவி அவர்கள் தான். திமுகவுக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாமல் துன்பப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நகைச்சுவையாக அவங்க சொல்கிறாங்க. அது கூட பீகாரை காரணமாக வச்சு சொல்ல முடியாது. எந்த மாநிலத்திலேருந்து பிறந்து வந்திருந்தாலும் இந்த ரவி அப்படி தான் இருப்பார். ஸோ பீகாரின்னு அவரை குறை சொல்கிறதை கூட அந்த இடத்துல அவர் மாநிலத்தை கொண்டு வருவது என்னை பொறுத்தவரையில் ஏற்புடையதல்ல. அவர் தமிழ்நாட்டிலேருந்து போக வேண்டியவர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு இம்சை கொடுக்குறாரு, மோடி சொல்லி கொடுக்குறாரு. அவர் பீகாரி என்று நாம் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மோடி வந்து எப்படி தமிழர்கள்னு குறை சொல்றது தேவையற்றதோ அதேமாதிரி கனிமொழி வந்து இந்த கவர்னரை பீகாரி என்று சொல்லி பீகாரின்னு சொல்ல வேணாம், அவர் பிஜேபி பிரதிநிதின்னு அவர் விமர்சனம் பண்ணுங்க, அது நியாயமானதாக. பிரசாந்த் கிஷோர் உண்மையிலே அவரோட ரோல் என்னவா சார் இருக்கும்? இல்லை அவர் ஓட்டை உடைக்கிறார். 2ஆலாம் கிடையாது, 3வது இடமோ 4வது இடமோ தான் போவார். அவர் உடைக்கிற ஓட்டால அது என்டிஏக்கு அட்வான்டேஜ். ஏன்னா அவர் வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு சொல்லப்படுகிற ஆதிக்க ஜாதிகளோட வாக்குகளை தான் உடைக்கிறார். அவரே வந்து ஒரு ஆதிக்க ஜாதியை சார்ந்தவர், முற்படுத்தப்பட்ட வகுப்பு, சோகால்டு முற்படுத்தப்பட்ட வகுப்பு. போட்டி வந்து என்டிஏக்கும் மகா கட்பந்தனுக்கும் தான். யார் முதல்ல வராங்கன்றது தான் தெரியும். 1 and 2 தான். 3rd பிளேஸில் தான் ஜன்ஸ்வராஜ் அவருடைய கட்சி, பிரசாந்த் கிஷோரோட கட்சி இருக்குது. பெருசாக அவங்களால ஒன்றும் சாதிக்க முடியாது. அதிகபட்சம் என்டிஏவோட வெற்றிக்கு அவர் உதவலாம். நிதிஷ்க்கு எதிரான வாக்குகளை அவர் உடைக்கிறார். ஆப்வியஸ்லி இது என்டிஏக்கு தான் சாதகமாக போகும். 2 தரப்பு வாக்கையும் உடைக்கிறார், அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஆன்டி கவர்மெண்ட்டையும் உடைக்கிறாரு. நிதிஷோட கோர் ஓட் பேங்காக இருக்கக்கூடிய உயர் ஜாதிகள்னு சொல்லக்கூடிய அந்த பிராமின்ஸ், அப்புறம் வந்து இன்னும் சில கம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது, அந்த வாக்குகளையும் அவர் வந்து உடைக்கிறார். ஏன்னா பிஜேபியை பிடிக்காத ஆனால் மகா கட்பந்தனுக்கு போட முடியாமல் இருக்கக்கூடிய வாக்குகளுமே இருக்குது. இவர் இல்லைன்னா அந்த வாக்குகள் மகா கட்பந்தனுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த இடத்துல அவர் ஒரு பிஜேபிக்கு ஷாக் அப்சர்வராக வரார். அவர் 2 பேர் ஓட்டையும் உடைச்சாலும் வரக்கூடிய சர்வேஸ் என்ன சொல்லுதுன்னா, ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து வயரில் கூட ஒரு ஆர்டிகல் வந்தது. அதாவது அவர் 2 பேர் வாக்குகளையும் உடைச்சாரும், என்டிஏ மகா கட்பந்தன். இதில் சேதாரம் வந்து அதிகமாக வந்து மகா கட்பந்தனுக்கு தான் இருக்கும். அது என்டிஏக்கு தான் லாபம், ஜன்ஸ்வராஜால என்டிஏக்கு தான் லாபம் என்று தான் தகவல்கள் வருகிறது. பிஜேபி தான் இயக்குறாங்களா அவரை? இயக்குறாங்கன்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப ஸ்வீப்பிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். பிடிக்காதுன்னு இப்போ திமுகவை திட்டவனெல்லாம் சங்கின்னும், பிஜேபியை திட்டவனெல்லாம் திமுகன்னு அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பொதுமைப்படுத்துறதுன்றது அப்படி இல்லை. லைஃப் அப்படி இல்லை. பிஜேபி திமுக 2 பேரும் எனக்கு வேணான்னு சொல்கிறவங்க இருக்காங்க. எவ்வளோ பேர் 2 பேரும் ஈக்குவல் எனிமின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி தான் அவங்க அங்கேயும் இருக்குது உங்களுக்கு. அதனால் அதை நம்ம அப்படி வந்து பொதுமைப்படுத்தி பேசிட முடியும். மகா கட்பந்தனில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லை. ராகுல் காந்தி அவர்களே பார்த்தீங்கன்னா 6 நாட்களுக்கு முன்னாடி பிரச்சாரம் போகிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, விமர்சனம் வந்திருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை தாங்க. அப்பப்போ அவர் காணாமல் போயிடுவார். இப்போ எலெக்ஷனுக்கு 7 நாள் முன்னாடி தான் வர, 4ஆம் தேதியோட பிரச்சாரம் முடியுது. நேற்று தான் முன்னாலேருந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு. 15 நாள் பிரச்சாரத்தில் இருக்க வேண்டியவர் 6 நாளில் தான் வர. பட் அது அவரோட ஸ்டைல். அது ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா 15 நாள் அங்கே இருக்க மாட்டார். செகண்ட் ஹாஃபில் தான் வராரு. ஒரு 50% ஆஃப் த கேம்பெயின் பீரியடில் தான் அவர் இருக்காரு. எனவே இப்பயாவது வந்தாருன்னு சந்தோஷப்படுங்க. பல மாநில தேர்தலில் இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டியது கடைசி நேரத்துல தோல்வி அடைஞ்சாங்க, கத்துக்க மாட்டாங்க தோல்வி அடைந்ததுல இருந்து அப்படிங்கிற குற்றச்சாட்டு. பல காரணங்கள் இருக்கலாங்க. ராகுல் பிரச்சாரத்தால மட்டுமே அது ஜெயிக்கும் அல்லது தோக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்ங்க, ரொம்ப வித்தியாசமான மாநிலம், வறுமை தாண்டவம் ஆடுற மாநிலம், பிற்போக்குத்தனத்தில் ஊறி இருக்க மாநிலம். நாடு விடுதலை அடைஞ்சு 78 ஆண்டு காலத்தில் கூட வந்து வர வேண்டிய வளர்ச்சி இல்லாமல் அங்கே ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொண்டிருந்த மாநிலம். நாலந்தா பல்கலைக்கழகம், இந்தியாவின் அடையாளங்களில் ஒன்றான நாலந்தா பல்கலைக்கழகத்தை தன்னகத்தே கொண்ட ஒரு பூமி அது. மிகப்பெரிய சமுதாய இயக்கங்கள் அங்கே தான் வந்திருக்கின்றன. இந்திரா காந்தியோட அடக்குமுறைக்கு எதிராக ஜெயபிரகாஷ் நாராயணன் உருவாக்கிய அந்த இயக்கங்கள், ஜனதா கட்சி, அந்த இயக்கங்கள்லாம் அங்கே தான் தோன்றுச்சு. அதே மாதிரி வந்து மகாத்மா காந்தியோட சுதந்திர போராட்ட காலத்தில் முக்கியமான போராட்டங்கள்லாம் அங்கே தான் வந்து சம்பரான் சத்தியாகிரகம்லாம் அங்கே தான் ஆரம்பிச்சுது. மிக அற்புதமான பூமி. துரதிருஷ்டவசமாக விடுதலைக்கு பிறகு முதல் 10 ஆண்டுகள் வளர்ச்சி குறியீட்டிலிருந்து அதற்கு பிறகு சரி ஆரம்பிச்சு இன்னைக்கு வறுமை தாண்டவமாடக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது தான். வளர்ச்சி குறியீட்டில் சோஷியல் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் கடைசியாக 27வது 28வது இடத்துல இருக்குது. இந்த தேர்தலில் ஒன்றும் பெருசாக அந்த மாற்றத்தை கொண்டு வந்துடாதுன்னு தான் சொல்கிறாங்க. பீகார் தேர்தல் குறித்து உங்களோட கருத்துக்களை கொண்டு போகிறது. நன்றி சார்.